தோற்றட்டும், தூற்றுபவர் தூற்றட்டும். ஆடிப்பறிக்கின் பிரதிகள் வெள்ளமாய் ஓடி மக்களை அடைய உதவி செய்த உத்தமனை இந்த வெற்றி வேளையில் எல்லோரும் மறந்துவிட்டனர். அவர்களை சொல்லி குற்றமில்லை. அது தமிழ்நாட்டின் தனிப்பெரும் சிறப்பு. கும்பாபிஷேகத்தன்று கோபுரம் கட்டிய சிற்பியை அழைக்க மறப்பதுதானே நம் தமிழ்நாட்டின் நல்ல வழக்கம். நீதானா? ராமலிங்கம் ராமலிங்கம், நான் யாரோ என்னமோ திகைச்சிட்டேன். திகைச்ச வைக்கிறதானே என்னுடைய வேலை. விமர்சனம் பண்ணவன் தான் மறந்துட்டான்னா நீங்க எல்லாரும் மறந்துட்டா அப்புறம் எப்படி? ப்ளீஸ் நீ சொல்லக்கூடாதா? யார் மறந்தாலும் நீ செய்த உதவியை நான் மறக்கலப்பா. புஸ்தகங்களை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு பீச்லயும் பார்க்லயும் பிளாக் பார்க்லயும் ஆமாப்பா எல்லா இடங்களுக்கு நீ போய் ஆடி பாடி பிரச்சாரம் செய்ததை நான் மறக்க முடியுமா? அப்படியா? உன் வாழ்க்கையில உருப்படியா நீ செய்த முதல் காரியம் இதுதான்டா. இதுக்கு முன்னாடி இன்னொரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அது என்ன? நான் உங்களுக்கு அமைச்சரா பிறந்தது. ராமலிங்கம் ராமலிங்கம், அந்த பாவத்துக்காக ராமலிங்கத்துக்கு நான் சோப்பு கரணம் போடும். இங்க இல்லடா, படத்துக்கு முன்னால போடுறேன். போடா. எங்க அங்கேயா? போடா. ராஜா, புஸ்தக விற்பனையான பணத்துல ஒரு 10,000 ரூபாய் உன் கணக்குல பேங்க்ல போட்டிருக்கேன். அதோட உனக்காக ஒரு சின்ன கார் கூட வாங்கிருக்கேன். ஒரு புது கார் நிக்குது, அதானப்பா? அதேதான்மா. நல்லா இருக்கா? என்னுடைய இன்றைய பேருக்கும் புகழுக்கும் காரணம் உங்களுடைய அன்பு கரங்கள் தான். உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே தெரியல சார். அடே, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ ஒண்ணும் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ராஜா, நான் ரொம்ப வறுமையோடு இருந்த போது ஜோதி ராமலிங்க சாமிகளுடைய புத்தகத்தையும் கொஞ்சம் பணத்தையும் என்கிட்ட கொடுத்து வெற்றிக்கு வழிகாட்டினதே உங்க அப்பா. அது மட்டும் இல்ல, இத்தனை வயசாகியும் பொறுப்பு தெரியாம ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்த லதாவுடைய வாழ்க்கையில நீ வந்த பிறகு எவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்பட்டது தெரியுமா? இதுக்கெல்லாம் நானெல்லாம் உனக்கு நன்றி செலுத்தணும். நம்ம ராஜாவை கவிஞராவே நடத்தல நீங்க. உங்க அப்பா என்ன சாதாரண ஆளா? என்ன கார் வாங்கி கொடுக்கறதும் பேங்க்ல பணத்தை போடுறதும் எல்லாம் இருக்கு. பிள்ளைய என்னடா உடல? அப்பா, மிஸ்டர் ராஜாவின் முதல் வெற்றியை குறித்து ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணும்பா. சார், நான் ஒரு சாதாரண எழுத்தாளர். இந்த விழா விளம்பரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். என்ன மாதிரி அவன் உங்களுக்காக இல்லாட்டாலும் எனக்காக நடத்தித்தான் தீரணும். வெரி குட், வெரி குட். இப்ப உடனே போய் எல்லா ஏற்பாடு செய்யட்டுமா? சும்மா ஏட்ட பணம் வாங்குறேன். அப்பா, எனக்கு மியூசிக் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. சரிம்மா. மிஸ்டர் ராஜா, உங்க புது கார்ல என்ன அழைச்சிட்டு போறீங்களா? என்னப்பா தயங்குற? இங்க பாரு, நான் எப்ப புது கார் வாங்கினாலும் நம்ம லதாவை தான் முதல்ல அழைச்சிட்டு போற பழக்கம். அடிப்பா, அதுக்கு சொல்றேன். சும்மா அழைச்சிட்டு போ. போயிட்டு வாம்மா. சரி. அதான் இப்ப 2 பேரும் போறாங்களே. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன லதா, படி இருக்கிறது கூட தெரியாமவரையே அப்படி உன்னை மெய்மறக்க செய்தா? அவர் யாரு? அவரா? என்ன லதா, அவர் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். பேரை கூட சொல்லாமே கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நின்னுட்டியே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவரா? அவர் ஒரு பெரிய கவிஞர். இப்ப ஆடி பெருக்கிற ஒரு புத்தகம் வந்திருக்கே, அது எழுதினவர் அவர்தான். ஓஹோ, அவர்தான் கவி ராஜாவா? அவரேதான். எங்க அப்பாவாலதான் இந்த நிலைக்கு வந்திருக்காரு. அவருக்கு கார் வாங்கி கொடுத்தது கூட எங்க அப்பா தான். அந்த கார்ல தான் என்ன அழைச்சிட்டு வந்தார். ஓஹோ, பெரிய கவிகள் சமயத்திலே பணக்காரங்க வீட்டு கார் டிரைவர்களா கூட மாறிடுவாங்க போல இருக்கே. அவரு தெரியாம பேசுறேன். அவர் ஒரு உண்மை கவி, கம்பன் காளிதாசன் போல
அழியா தத்துவங்கள் அற்புதமாக சித்தரிக்கும் புதுமைக்கண். என்னமோ அம்மா, பெண்களை வர்ணித்து பொன்னை தேடும் பொய்யர்கள் தான் கவிகள் என்பது என்னுடைய முடிவான அபிப்பிராயம். பத்மா, முன்பின் தெரியாத நல்லவர்களை நீ ஏன் இப்படி வெறுக்கிறாய்? நீ மட்டும் ஏன் அவர்களை விரும்புகிறாய்? நீ பேசுவதை பார்த்தால் ஒரு கவியைத்தான் கல்யாணம் செய்து கொள்வாய் என்று நினைக்கிறேன். நிச்சயமா. யாரு? கார் டிரைவரா வந்தாரே, அந்த கவியைத்தானே? அதை பத்தி உனக்கு என்ன? லதா, கல்யாண விஷயம் விதியை பொறுத்தது. நாம நினைத்தபடி எல்லாம் நடக்காது. மேளம் கொட்டி மாப்பிள்ளை அழைத்த பிறகு கூட எத்தனையோ கல்யாணங்கள் நின்று விடுகின்றன. பெண்கள் நினைப்பது ஒன்று, விதி நடத்தி வைப்பது வேறொன்று. பத்மா, நீ ரொம்ப பொறாமைக்காரி. அவள் சொன்னது உண்மைதான். லதாவையும் ராஜாவையும் சேர்த்து நினைக்கும் போது என் மனம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஆஹா ஆஹா, காட்சி என்றால் இதுவல்லவோ காட்சி. ஏ பேசாத ஓவியமே, பேசும் ஓவியம் நானும் என் தங்கமும் என்றுதான் இந்நிலையில் இருக்க போகின்றோமோ? தங்கமே தங்கமே, ஏ தங்கமே, தங்கம் என்றாலும் தங்கம், உன் அங்கமெல்லாம் தங்கம். ஆமா, இவன் லதா படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தானே இவளும் படிக்கிறார். இவளை எப்படியாவது நான் சந்திச்சாகவே. எங்க சந்திக்கிறது, எப்படி சந்திக்கிறது? என்ன செய்யுது? தங்கமே, கடவுளே, ஏன் தான் இந்த காதலை கொடுத்தியோ? தங்கமே, எங்க இருக்கியோ இருக்கியோ? எந்த கோஷ்டியிலும் சேராதிருப்பதே இந்தியாவுக்கு நலம். யாருக்கு தெரியுது? தேவை கொய்தான் சங்கீத பாடசாலையில் பரதநாட்டியம், சங்கீதம் கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள் தேவை. ஆசிரியர்கள் தேவை. ஆஹா, டேய். மண்ணாம் கட்டியாச்சு. என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்கிறோம். அந்த பிரின்சிபல் சம்பளத்துல 1 ரூபாய் கூட சேர்த்து கொடுக்க மாட்டானா? கல்ச்சல போக, சாடையில போக, தண்ணி விட்ட போற நீ. சாரி. ஐயோ, அவரை பார்த்து அழகு காட்டுறியே. அவர் தான் அந்த சங்கீத பள்ளியின் ஸ்தாபகர். அவர் நினைச்சா வேலை கிடைக்கும், இல்ல வேலையே போயிடும். அவர் பேர் என்ன? சலபல கொய்தாம் பிள்ளை. யாரம்மா இங்க கிளாஸ்கோ? உள்ள வாங்க. வணக்கம். ஓ, நீங்க தானே மிஸ் கிளாக்ஸா? உட்காரு உட்காரு, பேசுறேன். அங்க உட்காரு, அங்க உட்காரு. உங்க பேரை கேட்ட உடனே எனக்கு அந்த கிளாக்ஸை பத்தி தான் ஞாபகம் வந்தது. ஆமா, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? எனக்கு எது தெரியாதுன்னு கேட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? பரதம் தெரியும், மணிப்புரி தெரியும், கதகளி தெரியும், ரஷ்யன் பேலையில இருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் தெரியும். ஐயா, இந்த ரஷ்யன் பேலே ஜெர்மன் பேலே நம்மளுக்கு தேவையில்லைம்மா. எங்களுக்கு தேவையானது பரதநாட்டிய டீச்சர். அதுக்கு நீ சரிப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன் படாது? ஆமா, மிஸ் கிளாக்ஸ் பரதநாட்டியம் கத்துக் கொடுக்குதுன்னா யார் சம்மதிக்க போறாங்க? யார் சம்மதிக்கணும்? நான் பரதநாட்டியத்துக்கே புத்துயிர் அளிக்க போறேன். இப்ப ஆட்டம் ஆடுறாங்க, ஒரே மாதிரி அசோகன் காலத்துல இருந்து அழுது வலிறாங்க. காலை தூக்கி நின்றே ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி. போறோம் ரொம்ப நல்ல, வெரி குட். இதுவே டிஜின்ஸ்கியா இருந்தா பூண்டு விளையாடி இருப்பாரு. டிஜின்ஸ்கியா? டிஜின்ஸ்கி. டிஜின்ஸ்கி அப்படின்னா? ஐயா, டிஜின்ஸ்கி ஒரு பெரிய ரஷ்யன் பேலே டான்சர். உனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. பிரின்சிபால் ஆனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தான் சொன்னேன். வேலை வந்து காலை தூக்கி. ரொம்ப ஜோர், ரொம்ப ஜோர். ஒரு நிறுத்தமா, நாட்டியமா இது கன்றாவியா இருக்கு. பிரின்சிபலம்பா, இந்த அம்மாவுக்கு அந்த வாத்தியார் வேலை கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் சரி. தேங்க்யூ மிஸ்டர் கைஃபு.
டோன்ட் மீன் சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க என்ன வேலை? தங்கம் வெளியே போ. பிள்ளை நீ பாருங்க, நான் தான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல். எல்லாரும் நான் சொன்னபடி கேட்டுதான் ஆகணும். ஏங்க நான் அப்படி பாக்குறேன்? நான் தான் உங்க புது டீச்சர். என் பேரு சென்யூரிட்டா கிளாக்ஸ்கா. ஆமாம் டீச்சர், நீங்க என்னென்ன லெசன் டீச் பண்ண போறீங்க? எல்லா லெசனும் நான் டீச் பண்ணுவேன். எல்லா பாடமும் தல் பாடம், நல்ல பாடமா? கீழ் பாடம். என்னெல்லாம் தெரியுமா செய்த? 1 and 2 and I love you, I love you, I love you. Let's play the game of love.